மக்களே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய அடையாளம் அழிக்கப்பட்டுவிடும். நாம் சாதாரண மக்களாக இருப்போம். அந்த ராஜா முகமது என்கின்ற பெயர் கூட இருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு ஐயத்திற்குரிய ஒரு செய்தியாக ஆகிவிடும். ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகளை எல்லாம் நாம் இன்றோடு நிறுத்திவிட ஜமாத்துல் உலமா பேரவையினுடைய இந்த முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். இது இந்த மேலப்பாளையத்தோடு நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இந்த செய்தி எடுத்து சொல்லப்பட வேண்டும். நம்முடைய மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு நாம் நம்முடைய என்ன எதிர்ப்பு அலைகளை தெரிவிக்க வேண்டும். யாரோடையும் நம்ம சண்டை போட வேணாம், யாரோடவும் மல்லு கட்ட வேணாம். நம்முடைய உரிமையை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு இதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு இந்த ஜமாத்துல் உலமா பேரவை ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்கள் தான் அடிக்கடி மக்களிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு குழுவை சேர்ந்தது இந்த ஜமாத்துல் சபை. ஆகவே நீங்கள் இந்த செயலை நன்றாக செய்ய முடியும். ஆக இந்த செய்தியை நீங்கள் எடுத்துச் சொல்லுவதற்கு மற்றவர்களை விட மிகவும் பொருத்தமானவர்கள் என்பதால் நீங்கள் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். நிறைய செய்திகள், ஒரு செய்திகளை நாம் இந்த குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய மத்தியிலே இருக்கின்ற பல்வேறு விதமான ஐயங்கள் இவற்றையெல்லாம் நாம் அது சரி செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தளமாக இனி வருகின்ற கூட்டங்கள் அதற்கு அமைய வேண்டும். நிறைய செய்திகளை நம்முடைய மக்களுக்கு சொல்லி அவர்களை இது போன்ற ஆபத்திலிருந்து பாதுகாக்கின்ற, தங்களுடைய அடையாளத்தை பாதுகாத்து கொள்ளுகின்ற மக்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து என்னுடைய ஆய்வு பணிகள் தொடருகின்றன. ஏறத்தாழ இந்த தமிழ்நாட்டு முஸ்லீம்களுடைய சரியான வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு குறித்து ஒரு 20 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கின்றேன். தொடர்ந்து அந்த பணி தொடருகின்றது, அது தொடரும். இந்த ஜமாத்துல் உலமா சபை போன்ற சபையினுடைய ஆதரவும் அதற்கு தேவை என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வசலாம்.